வீரம், பெண்களுக்கு அதிகமான தாய்மை. தாய்மை தனியா இருக்குது, வீரம் தனியா இருக்குது. தாய்மையும் வீரமும் கலந்திருக்குது. தாயாகவும் தந்தையாகவும் ஒரே நேரத்துல தந்தை பாசம், கேர் டேக்கிங், தாய் பாசம், கூடுதல் கவனம், ரெண்டு சேர்ந்து நிக்குது. தந்தை உழைத்து கொடுப்பான், தாய் உழைக்கிறார். தந்தை உழைத்து கொடுப்பான், தாய் பார்த்துக் கொள்வா. இவர் தாயாகவும் தந்தையாகவும் அண்ணனாகவும் அக்காவாகவும் தம்பியாகவும் தங்கச்சியாகவும் உங்களுக்கு இருப்பார். ஒரே நேரத்தில் இருப்பார். பேரன்புக்காரி, பேராற்றக்காரி. சீமானுடைய வெற்றி சாத்தியப்படுதோ, சீமான் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கோம். அப்படி இந்த தொகுதியில அண்ணன் சீமானி வெற்றி எப்படி ஒரு புரட்சியோ, எப்படி எழுச்சியோ, அது ஒரு வரலாறோ, அதே போல ரோசினியின் வெற்றியும் ஒரு வரலாறு. அது சரித்திரம். அது சாதாரண வெற்றியா இருக்காது. நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் மதிப்புமிக்க வாக்கா இருக்கும். நீங்க ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவேன், ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவேன்னு போட்டீங்க. போட்டு என்னாச்சு? என்ன மாற்றம் வந்துச்சு? ஒரு மாற்றம் நிகழல. ஆனால் ரோஷினிக்கு போட்டால் அது மாற்றம், உண்மையான மாற்றம். நாம் பார்க்கிறோம். நமக்கும் திருநங்கையை பார்த்தால் வலிக்கிறது. திருநங்கைக்கு நம்ம எல்லாரும் உதவி செய்ய முடியாது. ஆனால் ஒரு ரோஷினிக்கு செய்த உதவி உலகம் முழுமைக்கும் ஆளக்கூடிய பல லட்சக்கணக்கான திருநங்கை என்பவள் யார்? தெய்வத்தின் குழந்தை, இறைவனின் குழந்தை அவள். இறைவனே சிவன், நம் பாட்டன் சிவன் தன் உடம்பில் பாதியை தன்னுடைய மனைவி சக்தி கொடுக்கிறான். சிவனே அர்த்த நாதீஸ்வராக இருக்கிறான். அந்த சிவனுடைய இன்னொரு பிறவிதான் திருநங்கையாக பிறந்திருக்கிறார். அந்த சிவனுக்கு பாதியா இருக்கக்கூடிய திருநங்கைக்கு சிவன் கொடுப்பதை போல சீமான் கொடுத்திருக்கிறார். சிவனுக்கு பிறகு கொடுத்தது சீமான் தான். அதனால் என்பதற்குரிய மக்களே, இறைவனின் ஒரு அரிய படைப்பு, உன்னத படைப்பு. மனித நேயமும் ஆண்களுக்கு அதிகமா வீரம் இருக்கும்பாங்க, பெண்களுக்கு அதிகமாக என்ன இருக்கும்? கடமை, பொறுப்புணர்ச்சி இருக்கும், தாய்மை இருக்கும். ஆண்களுக்கு அதிகமாக வீரம், பெண்களுக்கு அதிகமான தாய்மை. தாய்மை தனியா இருக்குது, வீரம் தனியா இருக்குது. தாய்மையும் வீரமும் கலந்திருக்குது. தாயாகவும் தந்தையாகவும் ஒரே நேரத்துல தந்தை பாசம், கேர் டேக்கிங், தாய் பாசம், கூடுதல் கவனம், ரெண்டு சேர்ந்து நிக்குது. தந்தை உழைத்து கொடுப்பான், தாய் உழைக்கிறார். தந்தை உழைத்து கொடுப்பான், தாய் பார்த்துக் கொள்வா. இவர் தாயாகவும் தந்தையாகவும் அண்ணனாகவும் அக்காவாகவும் தம்பியாகவும் தங்கச்சியாகவும் உங்களுக்கு இருப்பார். ஒரே நேரத்தில் இருப்பார். பேரன்புக்காரி, பேராற்றக்காரி. உண்மையிலே மண்ணையும் மக்களை நேசிக்கிற எங்களுடைய அருமை தங்கை ரோசினி அவர்களுக்கு உழைக்கும் மக்களுடைய சின்னமா இருக்கக்கூடிய ஏறு தூக்கும் சுமக்கும் உழவன் சின்னத்திலே, ஏறு சுமக்கும் உழவன் தான் அங்க பாக்ஸ்ல இருக்கும். நாங்கள் விவசாயின்னு சொல்றோம். ஆனால் ஏறு சுமக்கும் உழவன், ஏர் சுமக்கும் உழவன் சின்னத்தில் எழுதுறோமா? ஏர் சுமக்கும் உழவன் சின்னத்திலே 2ஆம் நம்பர் இடத்திலே 2ஆம் நம்பர் இருக்கிற ரோசினி முதல் இடத்துக்கு போவதற்கு நீங்கள் வாக்கை செலுத்துங்கள். நீங்கள் செலுத்துகிற வாக்கு அது வெறும் வாக்கல்ல, அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை. இந்த சிங்கார சென்னையிலே பேரன்பிற்குரிய வெள்ளிவாக்கம் இந்த சிட்கோ நகரிலே வாழக்கூடிய என்னுடைய உறவுகள், அண்ணன் தம்பிகள், என்னுடைய உறவினர்கள், சொந்தங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். இந்த நடிகனை தூக்கி போட்டுவிட்டு, இந்த திராவிட அரசியலை தூரம் தள்ளிவிட்டு ஒரு மாற்று அரசியலுக்கான விதையை இந்த வெள்ளிவாக்கத்திலிருந்து தொடங்குவோம். அன்பிற்குரிய உறவுகளே, ஏப்ரல் 21ஆம் தேதி விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒரு விவசாயி சேர்த்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அப்படி உழைக்கும் மக்களுடைய சின்னமாகக்கூடிய விவசாய சின்னத்தை ஏந்தி கொண்டு வருகிற உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.